எஸ்ஐபியே போடாதீங்க. ஏன்னா இந்த 5 மிஸ்டேக் நீங்களும் பண்ணுவீங்க. அந்த 5 மிஸ்டேக் பண்ணீங்கன்னா எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சுத்தமா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் எஸ்ஐபி. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு பணம் சேர்ந்துருச்சு, அவசரத்துக்கு வேணும்னு எடுத்துருவீங்க, அப்போ வேஸ்ட். ரெண்டாவது மிஸ்டேக், நாட் சூசிங் த ரைட் ஃபண்ட். ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபி வந்து நல்ல ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஆனா அதுவே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டோ ஒரு டெட் ஃபண்டோ ஆரம்பிச்சீங்கன்னா ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. மூணாவது பாயிண்ட் வந்து நாட் ரிவ்யூவிங் போர்ட்ஃபோலியோ. ஒரு ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் ஆனா பியர்ஸோட கம்பேரிசன் பண்ணணும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லைன் கரெக்டா இருக்கா, போட்ட பணம் கரெக்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். இது பண்ணாட்டியும் நீங்க போட்ட எஸ்ஐபி வேஸ்ட். நாலாவது பாயிண்ட் வந்து நாட் இன்க்ரீசிங் த எஸ்ஐபி. ஆரம்பிக்கும் போது ஒரு 2000 3000 ஆரம்பிச்சிருப்பீங்க, பட் ஆனா உங்க வயசு ஏற ஏற, கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற உங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அஞ்சாவது ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹேவிங் அ ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். போட்ட உடனே ஆரம்பிக்கும் போது ஒரு 5 வருஷம் போட்டா போதும் சார், ஒரு 3 வருஷத்துல எடுத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. பட் லாங் டேர்ம் போட்டாதான் பவர் ஆஃப் கம்பவுண்ட் உங்களுக்கே தெரியும், கோடிக்கணக்கில் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5 மிஸ்டேக் பண்ணாம இருங்க, நீங்களும் தாராளமா எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம்.